கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 22 நாளைக்கான ஒரு ப்ரோமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சந்திரகலாவுடைய வீட்டுக்காரர் என்ன செய்கிறாருன்னா, ராஜா சேதுபதிக்கு எதிர்மறையாக இருக்கிற ஒரு ஆளை வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பி இல்லாத ஒரு விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது சேதுபதி ஐயா ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அவங்க கோவிலில் வந்துட்டு 30 வருஷமாக பூட்டி இருந்த கோவிலை ஒரு ஆள் வந்து திறந்திருக்கான். அது வேறு யாரும் இல்லை, சேதுபதி ஐயாவுடைய பேரன்தான். அது மட்டும் இல்லாமல் கோவிலை திறந்த 60 நாளில் கும்பாபிஷேகம் பண்ணியாகணுமா. அதுக்காக சேதுபதி ஐயாவுடைய பேரன் வந்துட்டு இங்கே வரப்போகிறானா. இங்கே வந்து ராஜாவை கூட்டிகிட்டு போக போகிறானா. நீங்கள் அவரை அனுப்பி வைக்கணுமா, இல்லைன்னா சேதுபதி ஐயாவோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ அதுக்கு என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதான் மேடம் நீங்கள் ஐயாவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்பி வைக்கலைன்னா என்ன பண்ணுவார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே பாரு, என்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத, மரியாதையே இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஆள் கிளம்பி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போன பிறகு நம்ம கார்த்திக் வந்துட்டு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. வந்த ஆள் வந்துட்டு நம்ம தாத்தாவுடைய எதிரி தான், ஆனால் அவர் கண்டிப்பாக நம்ம தாத்தா சொல்லி வந்திருக்க மாட்டார். இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது, வேறு யாரோ தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, யார் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நம்ம அப்பா ஏன் வயசான காலத்தில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரியுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திக் தான் வந்துட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கார் டிரைவிங் பண்ணிவிட்டு கார்த்திக் தான் போகிறாரு. போகும்பொழுது அங்கே நம்ம அருணா ஆனந்தும் காரில் வராங்க. காரில் வந்து ஹேய் கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னடா இது, நம்மளை யார் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக பார்க்குறாரு நம்ம கார்த்தி. உடனே ஆனந்த்கிட்ட வந்து என்னடா எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு கார்த்தி. நம்ம கம்பெனி சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஜூம் மீட்டிங் இருக்குது, அதில் நீ தான் பேசி ஆகணும் கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் எப்பட்றா இப்போ பேச முடியும், இங்கே எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்க்குறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா மேடம், ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு வழி தெரியலையா கேட்குறாங்க, அதை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு நம்ம கார்த்தி. உடனே சாமுண்டீஸ்வரி சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா, என்னால் இப்போ முடியாதுடா, நீங்கள் கிளம்புங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கார்த்தி, கண்டிப்பாக இதை நீ தான் டீல் பண்ணி ஆகணும். இந்த அருக்கு கோட் இதை போட்டுட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி வந்துரு, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கார்லேயே உட்காந்து முடிச்சுட்டு போயிடலாம், வா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் அருணும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆனந்த் கொடுத்துட்டு போன அந்த கோட் ஷூட்லாம் போட்டுட்டு நேராக காருக்கு போகிறாங்க. காரில் போயிட்டு உட்காந்து அவங்க கம்பெனியோட மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியோட ஃபேமிலியெல்லாம் அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு கார்த்திக்கை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார் பக்கம் வந்து பார்க்குறாங்க. கார்த்தி எங்கே போயிட்டான், ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டோர் வந்து லாக்கில் இருக்குது, காரும் ஓப்பன் பண்ண முடியல. காரை விட்டுட்டு இவன் எங்கே போய் தொலைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஆனந்த் கூட காரில் இன்னொரு காரில் இருக்காங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி கார்த்தி மட்டும் பார்த்தாங்கன்னா உண்மைகள் எல்லாமே தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டிக்காமல் தப்பிக்க போகிறாருங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.